கூட்ட ஜனங்கள் பல இடங்களிலிருந்து ஓரிடத்தில் கூடுவது கூடுகை எனப்படும். ஒரு இடத்திலிருந்து இல்லை, பல இடத்திலிருந்து அது கூடுகை எனப்படும். இந்த கூடுகைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. கூடுகைக்கு தி பர்பஸ் ஆஃப் கேதரிங். நம்ம வாரம் வாரம் கூடுறோம்ல, அது என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ தி பர்பஸ் ஆஃப் கேதரிங், கூடுகையோட நோக்கம் என்ன? நம்பர் 1, புதிய நபர்களை சந்தித்தல். மீட்டிங் நியூ பீப்புள்ஸ். மீட்டிங் நியூ பீப்புள்ஸில் 2 வகை இருக்குது. ஒன்று பார்ட்டிலாம் இருக்குது. கேதரிங் வேற, பார்ட்டி வேற. மீட்டிங், அந்த பார்ட்டினா அதுக்கு ஒரு பர்பஸ்ஸு, அவங்களுக்குள்ள ஹிடன் அஜெண்டா வச்சுருப்பாங்க, ஒரு இன்விடேஷன் கொடுப்பாங்க, அதில் ஒரு செலிப்ரேஷன் இருக்கும். அது மட்டும்தான் இருக்கும். அதுக்கு ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கும். அது பார்ட்டி. அங்கே போய் நீங்கள் புது ஆட்களை என்ன செய்ய முடியாது, சந்திக்க முடியாது. நீங்களா ஒரு கூட்டமாக போவீங்க, நீங்களா ஒரு கூட்டமாக வந்துடுவீங்க. பிகாஸ் தேர் இஸ் அ லா. அங்கே வேறு யார்ட்டையும் நீங்கள் பேசினா தப்பா? கருப்பு சேலை கட்டியிருக்கிறதுலாம் ஒரு கூட்டமாக இருக்கும், பச்சை சேலை கட்டியிருக்கலாம் ஒரு கூட்டம், நூல் சேலை எல்லாம் ஒரு கூட்டம், பட்டு சேலை எல்லாம் 5 பவுன் தாலியெல்லாம் ஒரு கூட்டம், 7 பவுன் தாலிலாம் ஒரு கூட்டம், 11 பவுன் தாலிலாம் ஒரு கூட்டம், வெறும் கயர் போட்டிருக்கிறது ஒரு கூட்டம். அங்கே கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அங்கே வர்ற ஆட்கள் அந்த பார்ட்டி அந்த நடத்துறாருல அவருக்கு தெரிஞ்ச ஆளாவே இருப்பாங்க. வேற யாரும் அங்கே என்ன செய்ய முடியாது. ஆனால் கேதரிங்கில் பர்பஸ் இருக்கலாம், பர்பஸ் இல்லாமையும் இருக்கலாம். இன்விடேஷன் இருக்கலாம், இன்விடேஷன் இல்லாமலும் இருக்கலாம். செலிப்ரேஷன் இருக்கலாம், செலிப்ரேஷன் இல்லாமலும் இருக்கலாம். பார்ட்டிசிபெண்ட் வந்து பங்கு பெறுகிறவர்கள் தெரிஞ்சவர்களாகவும் இருக்கலாம், தெரியாதவர்களாகவும் இருக்கலாம். அப்போ நம்ம கூடுகையோட மெயின் அஜெண்டா, நோக்கம் மீட்டிங் நியூ பீப்புள்ஸ். நம்பர் 2, பில்டிங் நியூ ரிலேஷன்ஷிப். புதிய உறவுகளை கட்டி அமைப்பது ரொம்ப முக்கியம். கேதரிங்ஸ், திருச்சபை என்கிற கேதரிங்ஸில் புதிய உறவு முறைகளை என்ன செய்யணும், கட்டி எழுப்பணும். எப்படி கட்டி எழுப்புறது? அப்படியே உட்காந்துட்டு பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா அப்படியே ஒத்த பொண்ண மரமாக வந்து ஒத்த பொண்ண மரமாகவே போக வேண்டியதான். இருக்கிற சிரிப்பும் காணாமல் போயிடும், அழுகை இன்னும் இணைஞ்சிக்கிறோம். புதிய உறவுகளை உண்டாக்குவதற்கு 3 சி. என்ன சி? 3 சி. 1 கனெக்ட், 2 கம்யூனிகேட், 3 செலிப்ரேட். கனெக்ட் ஆகணும். பக்கத்தில் போய் என்ன செய்யணும், உட்காந்து சிரிக்க தெரியணும். சேலை கூட பட்டுருச்சுன்னா சேலை எடுத்து அப்படி வச்சுக்கணும், கை பிடிச்சுன்னா அப்படி இப்படி விழுந்துச்சு. ஒரு யாரோ என்னமோ ஒரு நாய் இன்னொரு நாய் எல்லைக்குள்ளே போயிட்டா அப்படியே வாழை ஒட்டிகிட்டே போகும் பாருங்க, அது மாதிரியே ஒட்டிக்கிட்டே இருக்கிறது. அப்படி இருந்தால் என்ன வளராதே, உறவு வளராது. ஆமாம், பொண்டாட்டி நம்மளை விட்டு ஓடி போயிடும், புருஷனும் நம்மளை விட்டு எணிஞ்சிருவான், ஓடி போயிடுவான். அவன் பார்ப்பான் அங்கே நடிகை ராதிகாவாவது நல்லா சிரிச்சுட்டே பேசுது, இதுக்கு 15 வருஷமாக என்ன செஞ்சிட்டேன், சோறு ஓட்டி பால் ஓட்டி பார்த்து சிரிச்சுட்டே. ரிலேஷன்ஷிப் என்ன ஆகுது, கட் ஆகுது. ஸோ கனெக்டிங் அண்ட் கம்யூனிகேட்டிங், மரியாதையாக பேச தெரியணும். எல்லாரையும் நமக்கு கீழாவே என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது, பார்க்க கூடாது. நீங்க யாரை கீழா நினைக்கிறீங்களோ அவங்களோட நீங்க என்னவே பேசவே முடியாது. யாரை சக மனிதராக நீங்க பார்க்கிறீர்களோ பாருங்க, இந்த விசிபிள் பாடிக்கு தான் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், 10,000 பட்டு புடவை, 5 பவுனில் ஒரு முறுக்கு செயின், இதெல்லாம் அந்த பாடிக்கு தான் போட முடியும். ஆத்மாவுக்கு ஏதாவது போட முடியும்னு பார்க்குறீங்க, போட முடியாது, ஒன்றும் போட முடியாது.
அது எப்படிதான் இருக்கும்? ட்ரெஸ் இல்லாம தான் இருக்கும். கண்ணுக்கு பார்த்தாலும் தெரியவே தெரியாது. ஃபீல் மட்டும் என்ன செய்யும் உள்ள? கண்ணு வழியா ஆளும், கை வழியா வலிக்கும், ஃபீல் பண்ணுவோம். நிம்மதியா இருக்காத மாதிரியே தெரியும், பயத்திலேயே. இதெல்லாம் ஆத்துமால நடக்கிறது. அதுக்கு நீங்க ட்ரெஸ் போட்டவன உங்க பயம் போயிருமா? போகாது. நீங்க 20 பவுனுக்கு செங்கிலி போட்டவன போயிருமா? போகாது. சீவி சிங்காரிச்சு 2 சென்ட் போட்டு இப்படி இப்படி போனா போகுமா? போகாது. போகாது. சரியா பேச தெரியணும். இன்னொரு மனிதனை கோபம் மூட்டுற மாதிரி என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. இதெல்லாம் புதிய உறவுகளை வளர்க்கறது. சண்டை போட்டு போன உறவுக்காரன் 20 வருஷம் கழிச்சு வந்தா அவனை பார்த்து சிரிக்க தெரியணும். பார்த்துட்டு உள்ள உட்காந்து, ஏங்க அவன் வந்திருக்காங்க என்னங்க செய்ய, என்னமோ திருட வந்த மாதிரி அவனே திருப்பி உறவை உண்டாக்கலான்னு என்னத்தையா பத்திரிக்கை கொண்டு வந்திருப்பான். குடுகுடுன்னு நினைஞ்சிருது, உள்ள ஓடிடுறது. அவன் அங்கேயே செத்துருவான். சரி, வந்ததை இந்த கழுதைக்கு இணைஞ்சிருவான், போட்டுட்டு வந்தா வரட்டும், வராட்டி இருக்கட்டும். அடுத்த தலைமுறைக்கு அந்த பகையை என்ன செய்யறது? வண்டி ஏற்றி விடுறது. அது பகை விரோதமா மாறி, விரோதம் கலகமா மாறி, கொலையா மாறுற வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு அடுத்தடுத்த தலைமுறைக்கு. பர்பஸ் ஆஃப் கேதரிங் ஹியர் டு கம்யூனிகேட். நம்ம பார்ப்போம், அவங்கவுங்க பிறந்த நாளைக்கு இங்கே ஒரு கேக்கை வெட்டுவோம். அதில் முன்னோட்டத்தில் நிற்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரே உற்சாகமா, பின்னோட்டத்தில் நிற்கிறவங்களாம் எப்போ கேக் வெட்டுவாங்க, லேட் ஆக்கிடுவாங்களா, நமக்கு கேக் கிடைக்குமா, கால் வலிக்க, என்ன இதெல்லாம், இது அவசரம் எனக்கு பஸ்ஸு அப்படின்னு நினைஞ்சிரு ஓடி போயிடுறது. போங்க, யாருக்கு நட்டேன்? உங்களுக்கு தான் நட்டேன். ஒரு கேதரிங்கில் நீங்கள் செலப்ரேஷனில் பங்கு பெறும்போது உங்களை அறியாமலே எப்படி ஒரு பக்கத்து வீட்டில் தீ எறியும் போது பயம் உங்களுக்கு தொற்றிக் கொள்ளுகிறதோ அப்படித்தான் செலப்ரேஷன் மூடில் இருக்கிற பக்கத்தில் போய் நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுக்கும் என்ன வரும்? ஜாய், செலப்ரேஷன் மூடு வரும். பள்ளிக்கூடத்தில் ஒருத்தன் போய் கேட்பேன், டீச்சர் இப்படி, டீச்சர் ரொம்ப நேரம் திரும்பலன்னா இப்படி வச்சிருக்கான், போடா போடா போடான்னு அனுப்பிடும். உடனே இன்னொருத்தன் பார்ப்பான், போனவன் 2ன்னு காமிச்சிட்டு போனா 2 மணி நேரம் ஆகி என்ன செய்யல வரல. நம்மளும் என்ன செய்வோம்? எல்லாவுனுக்கும் ஒண்ணுக்கு வரும், ஒரு ஆளுக்கு வந்துருச்சுன்னா ஃபீல் பார்க்குறேன். அதே மாதிரிதான் சிரிக்கிறவங்களோட சந்தோஷப்படுறவங்களும் கொஞ்ச நேரம் நின்னீங்கன்னா உங்களுக்கும் என்ன தொத்திக்கிறேன்? சந்தோஷம் தொத்திக்கிறோம். அதான் பர்பஸ் ஆஃப் கேதரிங். அப்போதான் என்ன ஆகும்? சரி, அவங்க வீட்டு பிறந்த நாளைக்கு நம்ம என்ன செஞ்சோம், போனோம்ல அப்படிங்க நினைவு வரும், அவங்களுக்கும் உங்க நினைவு வரும். அவ்வளவுதான் மகிழ்ச்சி வாழ்க்கையில, வேற ஒண்ணுமே இல்ல. அதுக்கு தான் இங்க என்ன செய்யறோம்? வர்றோம் இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Then the மூணாவது பர்பஸ் என்னன்னா, promote the stability of relationship. ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்றது ஒண்ணு இல்ல, பெரிய கஷ்டம் இல்ல. பில்டு பண்ணிட்டு அதை என்ன செய்யணும்? மெயின்டைன் பண்ணணும். அது கால் ஒடிஞ்சிருச்சுன்னா போய் பார்க்கணும். சும்மா நாள் புறப்பட்டு போய் என்ன செய்யணும்? ஒரு 8 பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுதுதான் உங்க உறவு என்ன செய்யப்படுகிறது? பலப்படுத்தப்படுகிறது, நிலைப்புத்தன்மையாக இருக்கும். அந்த உறவை குசும்பு கோல் சொல்லி குசும்பு சொல்லிலாம் என்ன செய்ய முடியாது? அந்த உறவை கலைக்க முடியாது, கலைக்கவோ உழைக்கவோ முடியாது. ஏன்னா பிசிக்கல் பிரசன்ஸ், உங்க பிரசன்ஸ் என்ன செய்யுது? இருக்குது அங்க. இந்த 3 பர்பஸ் தான் மெயின் பர்பஸ் கேதரிங்க்கு. மீட்டிங் நியூ பீப்புள், புதிய மனிதர்களை சந்திப்பது. இப்போ நீங்கள் வந்த பிறகு வந்த உடனே எத்தனை புனித மனிதர்களை சந்திச்சிங்க? அவங்கெல்லாம் இப்போ உங்களோட எப்படி வந்துட்டாங்க? ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வந்துட்டாங்க. அதை மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம ஒரு காட்டேஜ் பிரேயர் நினைச்சிருக்கோம், வச்சிருக்கோம், ஆப்ஷன் வச்சிருக்கோம். அதுல வந்து என்ன செய்யணும்? அங்க வரணும், அவ்வளவுதான். 2 நாள் திருன்னு முடிச்சிருப்பீங்க, 3ஆவது நாள் உங்களுக்கு 2 ஆள் என்ன ஆயிரும்? செட்டு ஆயிரம், அவ்வளவுதான். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி போக வேண்டியதான். தட்ஸ் a joy. அடுத்த தலைமுறை வந்துடும், இந்த தலைமுறையோட தான் நீங்க சேர முடியும். அடுத்த தலைமுறையும் ஆளணும்.
இந்த வயசான ஆட்களுக்கு என்னன்னா அடுத்த தலை மேலே ஏறி உக்காரணும்னு முடிஞ்சா ஆலோசனை கொடுங்க. இல்லைன்னா அடுத்த தலைமுறையை விடுதலையா விடுங்க. கீழே விழுந்தா அது வருவான், கற்றுக்கிடுவான். நாம் கற்றுக்கலையா? அவங்க கற்றுக்கிடாமே போயிடுவாங்களா? அவங்க உள்ள மூளையே இல்லையா? அவங்க மேலே இயேசுவின் அபிஷேகமே இல்லையா? ஸோ பர்பஸ் ஆஃப் கேதரிங், டைப்ஸ் ஆஃப் கேதரிங். எத்தனை டைப்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் நம்பர் 1 சோசியல் கேதரிங். சோசியல் கேதரிங் கீழே ஃபேமிலியாக கேதர் பண்ணுறது, பிஸ்னஸ் மீட்டுக்காக கேதர் பண்ணுறது. இதை ரெண்டையும் ஆளுகை செய்கிறது எது தெரியுமா? பணம். பணம் இல்லாமல் சோசியல் கேதரிங் என்ன செய்யாது? நடக்காது. The ruler is money. ஃபேமிலி கேதரிங் வந்து இன்ஃபார்மல், அன்ஃபார்மல். இன்ஃபார்மல்ல இருக்கும். அப்படின்னா ஃப்ரீயாக என்ன செய்யலாம்? மனம் விட்டு பேசலாம். ஃப்ரீ சாட்டிங் இருக்கும், ஷேரிங் இருக்கும். மனபாரங்களை என்ன செய்யலாம்? பகிர்ந்து கொள்ளலாம். இது இப்போ நம்ம நடத்துறது ஃபார்மல் மீட்டிங். இங்கே அதெல்லாம் இருக்காது. ஆனால் உங்க வீட்டில் நடத்துகிறோம்ல, அது என்னது? இன்ஃபார்மல். அங்கே ஷேரிங் இருக்கும். வருத்தங்களை என்ன செய்யலாம்? பகிர்ந்து கொள்ளலாம். உங்க உடம்புல உள்ள வருத்தங்கள், மனதில் உள்ள வருத்தங்கள். நம்ம கூடணும்னா அங்க ஒரு ஆள் நம்ம மத்தியில் இருப்பார், நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆள். அவர் அதை கேட்டுக்கிட்டே இருப்பாரு, ஒட்டு கேட்டுட்டே இருப்பாரு, எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இங்க மனுஷன் ஒட்டு கேட்டானா பத்தி வச்சிருவான். இருக்கிற பிரச்சனை என்ன ஆயிரும்? கப்புன்னு கூடிரும், பெட்ரோல் ஊத்துன மாதிரி எரிஞ்சிரும். ஆனா இயேசுவின் நாமத்துல நம்ம காட்டேஜ் பிரேயர் நடத்தும் போது அங்க அவர் ஒட்டு கேட்டே இருப்பார் பாருங்க. அவர் பிரச்சனையை சுத்தமா இணைஞ்சிருவாரு, காலி பண்ணிடுவாரு, ஐஸ் கட்டி போட்டு ஆஃப் பண்ணிடுவாரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தட் இஸ் ஃபேமிலி. பிசினஸ் அங்க ஷேரிங் இருக்காது. அங்க ஷேரிங் இருக்காது. அங்க லா ஷேரிங்கே இருக்காது, சேட்டிங்கும் பண்ண முடியாது. அங்க ஒரு அஜெண்டா போட்டிருப்பாங்க, அந்த அஜெண்டால என்ன செய்யும்? அந்த மீட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும். So social gathering ruled by money. Number 2 religious gathering. Religious gathering அப்படிதான் இருக்கும், ஃபார்மல்ல தான் நடக்கும். இப்போ நடக்கல அது மாதிரி தான். ஆனா ரூலர் யாரு தெரியுமா? லா. ரூலர் யாரு? லா, சட்டம். ஏதாவது மாற்றி செஞ்சுட்டே தெய்வ குத்தமாயிரும். தட் இஸ் ரிலிஜியஸ் மீட்டிங். அங்க வந்து என்ன செய்ய முடியாது, பேசலாம். அப்படியே என்ன செய்யணும்? வேர்க்கும். கையெடுத்துடப்படாது. திடீர்னு கையெடுத்தீங்கன்னா அப்புறம் தெய்வ குத்தம் ஆயிரும். வலது பக்கமா திரும்பணும்னா வலது பக்கம். நீ என்ன கோத்திரம்? நீ இடது பக்கமா தான் திரும்பணும். ஏன் வலது பக்கம் திரும்பினா என்ன ஆயிரும்? தெய்வ குத்தம் ஆயிரும். நீ ரொம்ப கருப்பா இருக்க, அதனால நாங்க உங்க மேல வெறுப்பா இருக்கோம், அதனால நீ பொறுப்பா வெளியேனுக்கோ. This is law. நானும் சின்ன வயசுல ஒரு ஒரு தலை மேல இப்படி வைப்பாங்க பாருங்க, இது பெருசா இருக்கும். கொஞ்ச நேரம் ஃப்ரீயா நின்று போய் அந்த தலையை நல்லா வாங்குவோம் அப்படின்னு சொல்லி நின்னா தலையில வைக்க கூட மாட்டான், அப்படின்ட்டு தள்ளி விடுருவான். தள்ளி விடுறதுக்கு ஒருத்தன் வேற இருப்பான், அவன் இப்படி வைக்க வருவான், டரான் தள்ளி விட்டுறான். அடப்பாரி, 3 மணி நேரம் நின்று வந்தனடா, தலையில அந்த கும்பா கூட இப்படின்ட்டு ஆட்டி விட்டு அனுப்பிட்டானடா. ஆனா ஆண்டவர் பாருங்க, இன்னைக்கு குளிர நினைச்சுறாரு, அபிஷேகம் யாரையும் எவரையும், தன்னிடம் வருகிற எவரையும் தள்ளாத நேசர் இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆமா, தலையில எண்ணெய் குளிர. ஆமா, தலையில ஊத்துனா உடம்பாவளம் நனையிற மாதிரி ஊத்துற ஒரே சாமி உயிர் தெழுந்த இயேசு சாமி. ஆமென். ஐ அம் த விட்னஸ். என் வாழ்க்கையிலே அதை செய்திருக்கிறார். ஆதலால் தான் இந்த அங்கியை போட்டுக்கொண்டு சொங்கியாக உங்கள் முன்னாடி நிற்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆவிக்குரிய சபையிட்ட போய் இதை காட்டினீங்கன்னு வச்சுக்கோ, சில்வின் விழுந்து விட்டான். எதுலடா விழுந்தேன்? நல்லா தானடா நடக்கிறேன். ஏன்? அங்கி ஓட்டதுனால விழுந்து விட்டான். அப்ப லுங்கி கட்டுனா பூமிக்குள்ள போயிட்டனா?
They are always talking about the body. Jesus is not coming to resurrect the body. He came to resurrect your spirit. That is the first coming. முதல் வருகையிலே அவர் உங்களை ஆவியிலே உயிரடைய செய்து உங்கள் ஆத்துமாவிலே முதிர்ச்சி அடைய செய்து இரண்டாம் வருகையிலே சரீரத்திலே உயிரோடு கூட எழுப்புதல் அவருடைய திட்டம், முழுமையான திட்டம். Hallelujah. 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 When you know the concept fully, you will not have the confusion. உங்களுக்கு கன்ஃபியூஷனே என்ன செய்யாது, வரவே வராது. கான்ஃபூசியஸ் வந்தாலும் கன்ஃபியூஷன் என்ன செய்யாது, வராது. வரவே வராது. வராது. இவ்வளவு பெரிய தாடி வச்ச ஆள் வந்தாலும் உங்களை குழப்பவே முடியாது. ஏன்னா நீங்க அதை வாசிக்கிறது இல்ல, சொல்றதையாவது கேட்டு வெட்டி அணிஞ்சுக்கோங்க, புடிச்சுக்கோங்க. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. Religious gathering highlight the law. It will not highlight the people. Peopleலாம் எப்படி வரணும், எலிக்குட்டி மாதிரி அப்படி வந்துட்டு எலிக்குட்டி மாதிரி என்ன செய்யணும், போயிடணும். They never honor the human. That is the religious. Another gathering, political gathering, அரசியல் கூடுகை, ruled by man. அங்க வந்து 4 பேர் அடிக்கிறதுக்கு பலம் இருந்தா உங்களுக்கு என்ன இருக்கும், ரெகக்னிஷன் இருக்கும். கொஞ்சம் மீசையை மேல தூக்கி விட்டு தம்பி, ஒரு பெருசா ஒரு மோதிரத்தை அணிஞ்சுக்கோ, போட்டுக்கோ. என் படத்தை வச்சு நெஞ்சில ஒரு சங்கிலியை அணிஞ்சுக்கோ, பட்டனை கொஞ்சம் விரிச்சுக்கோ. அப்ப நீ வந்துடலாம், மதிப்புக்குரிய இடத்துக்கு வந்துடலாம். தம்பி உங்களுக்கு எனக்கு ஒரு 100 ஏக்கர் இருக்குங்க, ஒரு 50-60 கோடி இருக்கு, நீ நினைஞ்சிடலாம், வந்துடலாம். மற்றவங்களாம் நீங்களாம் அப்படியே உட்காந்துருங்க, நாங்கள் வருவோம், உங்களுக்கு ஒரு பரோட்டா செட்டு கொடுப்போம், கூடையே கொடுப்போம். இது பொலிட்டிக்கல் கேதரிங். இது இன்ஃபார்மல்ல இருக்காது, ஃபார்மல்ல இருக்கும். அங்க ஒருத்தர் இருப்பாரு பின்னாடி, அவர் தான் அதை இணைச்சிக்கிட்டு இயக்கிக்கிட்டே இருப்பாரு. ஆமா, மேடையில் யார் வரணும், யார் முன்னிலை, யார் பின்னிலை, யார் தன்னிலை நன்னிலை எல்லாம் அவர் எங்க வச்சிருப்பாரு, நிர்ணயம் பண்றதுக்கு ஒரு ஆளு வச்சிருப்பாரு. That is the political gathering. The fourth one is Christian gathering, ruled by Christ. Hallelujah. 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 அபிஷேகிக்கப்பட்டவர்களின் கூடுகை அபிஷேகத்தினாலே வழி நடத்தப்படும். அதனாலதான் 1 யோவான் 2:27 சொல்றாரு, யோவான் என்கிற அப்போஸ்தலன் சொல்றாரு, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை வழி நடத்தும்.